ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரயில்வே சீரீஸ்லேருந்து ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஐஆர்சிடிசினாலே தெரியும் எல்லாத்துக்கும், ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுற ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு வெப்சைட். ஸோ இது மூலிமா தான் நம்ம ஆன்லைன் டிக்கெட் எல்லாமே நம்ம புக் பண்ணுறோம். இதில் பார்த்தோம்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், பிளான் மை ஜேர்னி பண்ணிக்கலாம், அதாவது பிஎன்ஆர் செக் பண்ணிக்கலாம், டிக்கெட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம், டிடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உண்டு இதில். ஸோ இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இதே வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு 6 டிக்கெட் வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷனில், ஒரு டிக்கெட்டுக்கு அதிகபட்சம் ஒரு 6 பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு போட்டு நிறைய பேர் ஒரு மாதத்துக்கு 6 டிக்கெட் தேவைப்படுறவங்க 6 டிக்கெட் பண்ணுவாங்க, இல்லை அது கம்மியாகவும் பண்ணுவாங்க, சிலர் 6 டிக்கெட் மேற்கொண்டும் பண்ணுவாங்க. அப்படி 6 டிக்கெட் மேற்கொண்டு பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சிலர் விஷயம் தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஒருத்தவங்களோட ஐடி எடுத்து அந்த தட்கல் டைமிங்கில் யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டு வாங்கி ஒரு வழியாக தட்கல் டிக்கெட் போட்டாங்கன்னா ஓகே. பட் போடாத பட்சத்தில் அது ஏதோ ஒரு வகையில் ஃபெயில் ஆகிடுது. பட் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லி என்னென்னா, அதே ஐடியில், அதாவது ஒரு லிமிட்டேஷன் என்னென்னா, ஒரு ஐடியில் 6 பேர் வரைக்கும் பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் 12 டிக்கெட் வரைக்கும் பண்ணலாம். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, ஒரு ஐஆர்சிடிசி வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட நபர் ஒருத்தர் 12 டிக்கெட் வரைக்கும் புக் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த ஆதார் நம்பரை நீங்கள் ஐஆர்சிடிசி ஐடியோட லிங்க் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 6 டிக்கெட் அப்படிங்கிறது நீங்கள் 12 டிக்கெட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மாதிரி வரும். இதில் நீங்கள் ஈஸியாக சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் சாதாரணமாக ஐஆர்சிடிசி ஐடிக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுப்பீங்க. ஸோ கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிய இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பிளான் மை ஜர்னி, டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே இதில் தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கனாலே இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது மை அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ, அப்படி இல்லாட்டி இந்த ஐகான் வரும். அதோட சேர்த்து உங்கள் ஐடி பக்கத்தில் வரும், உங்கள் பேர் வரும். ஸோ இதில் உங்களுக்கு ப்ரொஃபைலு, மை மாஸ்டர் லிஸ்ட் இதெல்லாம் வரும். ஸோ மை ப்ரொஃபைல் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் பேசிக்கலாக செக் பண்ணிக்கலாம். மை மாஸ்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு அவசரத்துக்கு தட்கல் டிக்கெட்டுக்கு ஒரு 10 பேர் டிக்கெட் பண்ணுறீங்க, ஒரு 6 பேர் 7 பேருக்கு டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அத்தனை பேர்த்து பேரை எழுதி ஏஜிப் இதெல்லாம் போட்டுட்ருக்கிறதுக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த மாஸ்டர் லிஸ்ட். இது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்ம வரும்போது லிங்க் யுவர் ஆதார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணி, இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா கடைசியில் ரைட் சைடில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நேம் ஆஸ் பர் ஆதார், என்டர் ஆதார் ஆர் வெர்ச்சுவல் ஐடி நம்பர். ஸோ இதை நீங்கள் கொடுக்கணும். இதில் நீங்கள் நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே ஆதார் நம்பரை நீங்கள் அதாவது எப்படி உங்கள் பேர் இருக்கோ அதே பேரை அப்படியே நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா என்டர் ஆதார் நம்பர் அது வெர்ச்சுவல் ஐடி. ஸோ இதில் உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்குது இல்லையா, சும்மா கார்னர் பாக்ஸ், அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு சென்டு ஓடிபி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணினீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓடிபி நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் ஆதாரும் ஐடியும் லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கப்புறம் மாதத்துக்கு நீங்கள் 12 டிக்கெட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக புக் பண்ண முடியும். ஸோ இதுதான் சாதாரணமான ஒரு விஷயம் தான். நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இதில் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட முடியல. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யூடியூப்பில் வீடியோ பார்த்து பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே, இல்லை யூடியூப்பை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஈஸியாக புரியும். பட் புரியாதவங்களும் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இது போல் நிறையா வீடியோஸ் நம்ம ரயில்வேக்காகவே நம்ம ஸ்பெஷலாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்கிற மெமு ரயில் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை எல்லா சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை புதுசாக வரவங்களாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.